எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள் தேவனிடத்தில் இருந்து வருகிறது, எதிர்மறை எண்ணங்கள் பிசாசிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். தேவ ஜனமே, நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிற, நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிற, நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நேராய் நகர விடாதபடிக்கு தடுக்கிற முதல் மலை என்ன தெரியுமா? எதிர்மறையான எண்ணங்கள். எதிர்மறையான எண்ணங்கள். எதிர்மறை எண்ணங்கள் என்றால் என்ன? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கும்போது, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கும் போது, ஆண்டவர் இப்படி செய்வேன் என்று சொல்லி இருக்கும்போது அதற்கு எதிரான எண்ணங்கள் நமக்குள் வறுமையானால் அதுவே எதிர்மறை எண்ணங்கள். பிசாசினுடைய பிரதானமான திட்டம் நமக்குள்ளால எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வந்து தேவ திட்டத்துக்கு மாறான எண்ணங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு மாறான எண்ணங்கள், தேவனுடைய சித்தத்துக்கு மாறான எண்ணங்களை நமக்குள் கொண்டு வந்து, அவ்வளவுதான், இது முடியாது, இது நடக்காது, இது வாய்க்காது, இது செய்வதற்கு அரிதான காரியம், இனி இந்த காரியத்தை தாண்டுவதற்கு முடியாது, இனி இந்த காரியத்தை கட்டியெழுப்பதற்கு முடியாது, அவ்வளவுதான் என்று சொல்லி வாயை திறந்தாலே எதிர்மறையான வார்த்தைகளை பேசி 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 இன்றைக்கு நீங்களே உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய மலையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். இந்த மலை தேவனால் உண்டானது அல்ல. இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற தடைகள் தேவனால் உண்டானது அல்ல. இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற தடைகள் பிசாசினால் உண்டானதல்ல. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற மலைகள் நீங்களே உண்டாக்கினது, நமக்கு நாமே உண்டாக்கி கொண்ட மலைகள். நம்முடைய வாய் திறந்து பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் எதிர்மறையான வார்த்தைகளாகவே இருக்கிறது. ரட்சிக்கப்பட வாய்ப்பில்லை. ஆமேன், ஆமேன். வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்பில்லை, உயர்த்தப்பட வாய்ப்பில்லை, கட்டப்பட வாய்ப்பில்லை, பெற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை, இந்த காரியத்தை நிறைவேற்ற வாய்ப்பில்லை. எப்படி கஷ்டம்தான், எப்படியும் ஆமேன், ரொம்ப கடினமான பாதை வழியாகத்தான் நாம் போக வேண்டியிருக்குது. இப்படி நமக்கு நாமே சொல்லிக்கொண்ட எண்ணிக்கொண்ட எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மலை போல வந்து நின்று உங்க முன்னேற்றத்தை தடுக்கிறது. இந்த பரிசுத்த ஆராதனையிலே தேவ ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியம், அப்படி நீங்களே கட்டி எழுப்பின அப்படிப்பட்ட மலைகளை தேவ ஆவியினுடைய துணையோடு கூட இந்த பகல் வேளை பெயர்த்து போடுங்கள். இந்த பகல் வேளை பெயர்த்து போடுங்கள். ஹல்லேலூயா. அது இருக்கிறது வரைக்கும் உங்க முன்னேற்றத்தை தடுக்கும். அது இருக்கிறது வரைக்கும் உங்க முன்னேற்றத்தை என்ன செய்யும்? தடுக்கும். எதிர்மறை எண்ணங்கள். ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சே கிடையாது, பாசிட்டிவான வார்த்தையே கிடையாது. எந்த ஒரு காரியத்தை பேசினாலும் அதற்கு உடனே பிரதியுத்தரம் எதிர்மறையாகத்தான் வரும். இந்த காரியத்தை செய்வோமா? தேவையில்லை, செய்ய வேணாம். இந்த ஒரு காரியத்தை பண்ணலான்னு இருக்கிறோம், இல்லை வேணாம், பண்ண வேண்டாம், அதில் ஜெயம் வராது. எந்த ஒரு காரியத்தை முன்வைத்தாலும், எந்த ஒரு செயல் திட்டத்தை முன்வைத்தாலும், எந்த ஒரு காரியத்தை குடும்பத்திலேயோ பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கோ திருச்சபைக்கோ தேசத்துக்கோ ஆமென் தேச நலனுக்கோ இப்படி எந்த ஒரு நல்ல காரியங்களை எடுத்து முன்வைக்கும் போது அதற்கு எதிரான எண்ணங்கள் வருகிறது என்றால் அது மலையாக நமக்கு முன்பாக உருவாகிறது. அதை எளிதிலே கண்டுபிடித்து ஆரம்பத்திலே அதை அழித்து போடாவிட்டால் ஒரு காலத்தில் நாம் அதை பெயர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரும் மலையாக நமக்கு முன்பாக வந்து நின்று தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பார்க்க முடியாதபடிக்கு, முன்னேற முடியாதபடிக்கு, வாக்குத்தத்த எல்லைகளுக்குள் நம்மளை பிரவேசிக்க விடாதபடிக்கு நாம் உருவாக்கின மலையை நம்மை தடுக்கும். இது பிசாசு உண்டாக்கின மலை அல்ல. இந்த மலை நமக்கு நாமே உண்டாக்கி கொண்ட மலை. என் பிள்ளை திருந்த வாய்ப்பில்லை, என் புருஷன் திருந்த வாய்ப்பில்லை, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்பில்லை, எனக்கு சுகமாகறதுக்கு இனி கூடாத காரியம், இனி என்னுடைய வாழ்க்கையெல்லாம் கட்டப்படுவதற்கு முடியாது, இனி நான் ஒரு வீடை கட்டி எங்கே பாலை காய்ச்சி எங்கே நான் நல்லா இருக்க போகிறேன், இப்படி நமக்கு நாமே பேசின எதிர்மறை எண்ணங்கள் இன்றைக்கு மலை போல வந்து நமக்கு முன்னாடி நிற்குது. முன்னேற முடியல, அடுத்த கட்டத்துக்குள்ள கால் வைக்க முடியல. இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் இந்த நடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட, இந்த நேரலில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட சொல்லுகிற காரியம், இன்னைக்கு இந்த மலை பெயர்க்கப்பட்டு போகும். இன்றைக்கு இந்த மலை பெயர்க்கப்பட்டு போகும். ஒருவேளை அறியாமையினால ஆமென், நீ ஒருவேளை எதிர்மறை ஆமென் வார்த்தைகளை சொல்லி உனக்கு முன்பாக உன் குடும்பத்துக்கு முன்பாக ஒரு மலையை உருவாக்கி இருந்தால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியினாலேயே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் தேவதாசனுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் என்று சொல்லி நாம் அந்த மலையை பெயர்க்க போகிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க உண்டாக்கின மலையை நீங்க தான் பெயர்க்கணும். ஆமென்.
இது மனுஷர்கள் உண்டாக்கினதல்ல, இது சத்துரு உண்டாக்கினதல்ல. இதுக்காக நம்ம பிசாசை குற்றம் சாட்ட முடியாது, மனுஷர்களை காரணம் காட்ட முடியாது. இது எனக்கு நானே உண்டாக்கி கொண்ட மலை. நானே எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி 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 இன்னைக்கு எனக்கு முன்னாடி அது மலை போல வந்து நிற்குது. எனக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற நன்மையை பார்க்க முடியல, அந்த பக்கத்தில் இருக்கிற கானானை பார்க்க முடியல, அந்த பக்கத்தில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை பார்க்க முடியல. ஏன்னா நான் பேசின வார்த்தைகள் எனக்கு முன்பாக மலை போல வந்து நிற்குது. இன்னைக்கு நீ அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்ல, அந்த மலை இன்றைக்கு பெயர்ந்து சமுத்திரத்தில் போகும். ஆமென். ஹல்லேலூயா.